ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2க்கான டெஸ்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும்னா, நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிவிட்டு ஒய்மார்க் ஷீட்டில் பக்கத்தில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். நான் ஆன்சர் சொன்னோன்னே கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கணும். லாஸ்ட்டில் மொத்தமாக எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீடியோ டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டெஸ்ட்டு 1வது டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் குரூப் 2ஓட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டுக்கும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். பொது தமிழ் தேர்வு 13 இது. தமிழில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பில் இயல் 9க்கான தேர்வு. ஓகேங்களா? ஸோ இது MHC சர்வே படிக்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது. ஆன்சர் அழுக்காறு. அழுக்காறு என்பது பொறாமையை குறிக்கும். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்று நம்பிக்கையூட்டும் வகையில் பாடல் தந்தவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா அவர்கள். திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் ஆண்டாள். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரி. விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆன்சர் மேற்கண்ட யாரும் இல்லை. காரணம் அம்பேத்கர் தான் பதில். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஒரு அமைப்பை நிறுவினார்? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோல் ஆகும் என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் மு. மேத்தா அவர்கள். ஆ. வெண்ணிலா கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்தார்? ஆன்சர் மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை ஆ. வெண்ணிலா என்பவர் தொகுத்துள்ளார். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் திருவெம்பாவை. எழுதியவர் மாணிக்கவாசகர். திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. எழுதியவர் ஆண்டாள். 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க செக் பண்ணிக்கோங்க. மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மு. மேத்தா அவர்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? ஆன்சர் கோமகள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமானது 1981இல் நிறுவப்பட்டது. 1981இல் முதலமைச்சராக இருந்தவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்ட எந்த ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? ஆன்சர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்றதுக்காக வழங்கியது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் வேற்றுமை அணி. அதாவது தீயினாலையும் புண்ணு சுடும்போது அந்த புண் வரும். நானால் ஒருத்தவங்களை பழித்து பேசும்போது அந்த சொற்கள்னாலையும் அந்த புண் ஏற்படும். ஆனால் தீயினால் சுட்ட புண் ஆறிடும், நாவினால் சுட்ட புண் ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரெண்டுமே புண் தான் சொல்லிட்டு ஒரு ஒற்றுமையை காமிச்சிட்டு ஒன்று ஆறும் இன்னொன்று ஆறாதுன்னு சொல்லிட்டு வேற்றுமையை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒற்றுமையையும் கூறி வேற்றுமையும் கூறினால இது வேற்றுமை அணி. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 904 குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. 912 இளங்கலை பட்டம், 21 முதுநிலை அறிவியல் பட்டம், 24 முனைவர் பட்டம். இதில் எந்த கூற்று சரி? ஆன்சர் எந்த கூற்று தவறு? ஆன்சர் 1924 முனைவர் பட்டம் என்பது தவறு. 23ன்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4 மட்டும் தவறு. 15வது கேள்வி. 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியது. இதில் எந்த கூற்று சரி? ஆன்சர் கூற்று 2ம் சரி. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவையை ஏற்படுத்தியவர் அம்பேத்கர். 16 பொறுத்துக. குறிக்கோள். இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன். குறிக்கோள் என்பது அப்ஜெக்டிவ். ஸோ 4. நம்பிக்கை என்பது கான்ஃபிடென்ஸை குறிக்கும். ஸோ 3.
முனைவர் பட்டம் டாக்டரேட், ஸோ 2. ஒப்பந்தம் என்பது அக்ரிமெண்ட் 1. ஸோ இதுதான் ஆன்சர் 4, 3, 2, 1. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 2, 1. எப்போது அரசியல் நிர்ணய மன்றம் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுத தீர்மானம் நிறைவேற்றியது? ஆன்சர் 1947 ஆகஸ்ட் 29. கடலோடா கால்வெள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. காரணம், கடலில் ஒரு தேரானது ஓடாது. அதே மாதிரி தான் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, நிலத்தில் ஒரு நாவாய் கப்பலானது ஓடாது. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கடலில் தேர் ஓடாது, நிலத்தில் வந்து உங்களுக்கு கப்பல் ஓடாது. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது எந்தெந்த இடத்துல இருந்தால் அந்த செய்கையை வந்து செய்ய முடியுமோ அதாவது அந்தந்த இடத்துல தான் அந்த செய்கையில் வந்து சிறந்து விளங்க முடியும். அது மாதிரி நமக்கான இடம் வரும் வரை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எந்த அணி? ஆன்சர் வேற்றுமை அணி. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரிதான். காரணம், ஆனால் இங்கே வந்து ஏதாச்சும் ஒருமை வந்திருந்தா, இப்போ தலைவர்ன்றது ஒரு ஆள் தான், ஆனால் இங்கே தனதுன்னு தான் வந்திருக்கணும். ஏன்னா ஒருமை வந்தால் தனதுன்னு வரணும், பன்மை வந்தால் தமதுன்னு வரணும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட தலைவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தமது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிலா அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, நிலா தனது கையால் விளையாடினாள் அப்படின்னு வரணும், தனது நான் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒருமை. ஓகேங்களா? இல்லை நிறைய பேர் மாணவர்கள் தமது. ஓகேங்களா? ஸோ அப்போ மாணவர்கள்ன்றது பன்மை, அப்போ அந்த மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தலைவர்ன்றது ஒரு ஆள் தான், இருந்தாலும் மரியாதைக்காக தமதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கூற்று சரிதான். ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 20 மார்க்குக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட இதில் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.